2 மாசம் என் மோவா தாய் வீட்டுல நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இன்னைக்கு அவ மாமியா வீட்டுக்கு போக போறா. ஆமதே கிளம்பிட்டு இருக்கா, அதான் தெரியுமே. சவத்தப்பட்டு ஒரே ஊழ சத்தம். ஆபடாத மர்மல, என் மோவா மாமியா வீட்டுக்கு போறேன்னு சொன்னோனே எனக்கு கொஞ்சம் மனசு சங்கடமா இருக்கு. மர்மல, அந்த காலத்துல நாளா என் புருஷ வீட்ல இருந்து அம்மா வீட்ல போய் 2 மாசம் இருந்துட்டு வரணும்னு போகும்போது ஒரே ஒரு பியாக்க மட்டும் தான் திட்டு போவேன். ஆனா அம்மா வீட்ல இருந்து வரும்போது ஒரு 5-6 பியாக்கு குட்டிச்சாக்கு நிறைய அது இனி தட்டுப்பட்டு சாமானு சப்பு சவருன்னு எங்க அம்மா கெட்டி எடுத்து அனுப்புவா. புருக்கமா சொல்லதா இருந்தா எங்க அம்மா வீட்ல இருந்து கனமா கொண்டுட்டு வரேன்னு பாத்துக்கியா. அதனாலதான் சொல்லுதே மர்மல, நல்ல கனமா கொடுத்து எடுத்து அனுப்பணும். எல்லாம் எடுத்து வச்சுட்டே மர்மல. டே உங்க பியாச்சு நான் என்னைக்குதே மறுபேச்சு பேசியிருக்கேன். நீங்க சொன்னபடி எல்லாத்தையும் கனமா எடுத்து வச்சாச்சு. 5-6 பியாக்கு வேற இருக்கு. எப்படி உங்க மொவா தூக்கிட்டு போவான்னு தெரியல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மர்மல. சில வீடுகள்ல எல்லாம் நாத்தனாமார் வீட்டுக்கு வந்துட்டாலும் இந்த அன்னிமாரு மூக்கால அழுது நாசியால சிந்திட்டு கிடப்பாளுவா. அதுவும் மாமியா வீட்டுக்கு போகும்போது ஏதாவது பொருள்கள் தட்டிச்சாமன் கொடுத்து விடும் போது என் அம்மா நிக்க நிலைய பாக்கணுமே ஆடி பூ எடுத்து போடுவாள்வா. மோவளுக்கு அதை கொடுத்து விடணுமா இதை கொடுத்து விடணுமான்னு. ஆனா நீ அப்படி இல்ல மர்மல, நேரத்தை எல்லாத்தையும் எடுத்து பொட்டெல்லாம் போட்டேன்னு சொல்லுத பத்தியா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எத்தனை பேக்கு இருந்தாலும் பரவாயில்ல மர்மல, என் மோவ உருட்டியே கொண்டு போயிருவா. அப்படி இல்லன்னா ஒரு குட்டி யானையை பிடிச்சி அனுப்பி விடுவோம். இருந்தாலும் என் மோவளை பிரிஞ்சு எப்படி இருக்க போறேன்னு தெரியலையே மர்மல. உண்மையே இந்த லட்சணம்னா மொவ என்ன லட்சணத்துல வாரால தெரியலையா. கிளம்பிட்டு இருக்கேன்னா அது கிளம்பிட்டியா. ஆமாண்ணாத்து, உங்க அம்மா தான் சொன்னாவோ தாய் வீட்டுல இருந்து போகும்போது நல்ல நிறைய கொண்டு போகணும்னு. அதான் ஏகப்பட்ட பொருளை பேக் பண்ணியிருக்கேன். நானும் என் மோவளவே கொண்டு போய் விட்டுட்டு வரேன். பாவம் பேக்கெல்லாம் தூக்கிட்டு போகணுங்களா. போயிட்டாங்க. அப்போ ஏகப்பட்ட பொருளை அடைச்சு தந்திருக்காங்க டீம் கண்ணிகாரி. முதல்ல இந்த பேக்க தரேன், அதுக்கப்புறம் ஒண்ணு ஒண்ணா திறந்து பாப்போமா. எல்லாமே நல்ல வெயிட்டா இருக்கு. ஏகப்பட்ட பொருளை அடைச்சிருப்பாங்க போல இருக்கு. பாவி மக்கா, என் மவுளுக்கு கனமா வச்சு விடுனே. கனமான செங்கல் அள்ளி வச்சு விட்டா போல இருக்கட்டி. அப்ப எல்லா பேக்லயும் சூட்கேஸ்லயும் செங்கலும் கருங்கலுமா தான் இருக்கும் போல இருக்கட்டி.